தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வசனம் உள்ளது. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்பதாக கடவுள் சொல்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்றால் இதற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தோமானால், நீதிமொழிகள் பகுதியிலே தரித்திரருக்கு இறங்குகிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டது. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்யும்போது, அனாதைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்யும்போது நாம் நிச்சயமாக கடவுளை கனம் பண்ணுகிறோம் என்பதாக அதுக்கு அர்த்தம். இரண்டாவது, நாம் அவருக்கு நம்முடைய எல்லா விளைவின் முதல் பலனை காணிக்கையாக கொண்டு கொடுக்கும்போது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். இது பைபிளில் இருக்கிறது. இது உண்மைதான். ஆனால் இது மேலோட்டமான ஒரு கருத்து தான். இதை இன்னும் சற்று நாம் ஆழமாக பார்ப்போம். என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் உண்டு என்பதாக நான் நம்புகிறேன். பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். 16 வயது தான் ஒரு சிறுவனுக்கு. அந்த வயதிலேயே அவன் மனதுக்குள்ளே ஆழமாக ஒரு உணர்வு, இந்த உலகத்தை நாம் வெறுத்து கடவுளுக்காக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம். அதனால் அந்த மனிதன், அந்த சிறு வாலிபன் தன்னுடைய 16 வயதினிலே அவன் வீட்டை விட்டு கிளம்பி நேராக திருவண்ணாமலைக்கு வந்து வெறும் ஒரு கோமணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு ஒரு குகையிலே போய் சோறு தண்ணி இல்லாமல் 24 மணி நேரமும் பல நாட்கள் அப்படியே ஒரு தியானத்திலேயே இருந்திருக்கிறார். எத்தனையோ கொசுக்கள் கடித்து கொண்டு, எறும்புகள் கடித்து கொண்டு, எவ்வளவோ துன்பங்கள் மத்தியிலும் அவர் எதையும் பொருட்படுத்தாமல் தன்னை மறந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்திருக்கிறார் ஒரு சிறு பையன். இதை அநேகர் பார்த்து அவருக்கு மெல்ல மெல்ல அவருக்கு உதவிகள் செய்ய போய் சிலர் அவருக்கு பழங்கள் கொடுக்கறது, ஆகாரங்கள் கொடுக்கறது, இப்படியெல்லாம் போய் செய்திருக்கிறார்கள். நாளடைவில் அவர் அந்த பகுதியில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிக்கொண்டு வருகிறார். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயே வாழ்ந்தார். ஆனால் அவர் தன் வாழ்நாளிலேயே சொற்பமான வார்த்தைகளை தான் பேசினார். அவர் பெயர் தான் ரமணர். ரமணன் என்பது பின்னாட்களிலே ரமணர் என்று மாறிவிட்டது. ஏனென்றால் அவர் மீது ஜனங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிட்டது. ஏனென்றால் பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், வெறும் 16 வயதினிலே வெறும் கோமணத்தை கட்டி கொண்டு குடும்பத்தை துறந்து, வாழ்க்கையை துறந்து, இந்த உலகத்தை, சிற்றின்பங்கள், எல்லாவித ஆசா பாசங்கள் அத்தனையும் துறந்து கடவுளுக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்தார். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் அவன் தன்னைத்தான் முதலாவது வெறுக்க வேண்டும், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அப்படித்தான் ரமணர் வாழ்ந்தார். அப்படியாக அவர் வாழ்க்கை முழுவதுமாக வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு கோமணம் தான் கட்டியிருந்தார். அதற்கு மேல் அவருடைய தேவை எதுவுமே கிடையாது. பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டார். கடைசியில் அவருக்கு ஜனங்கள் கொடுத்த மரியாதையான பட்டம் ரமண மகரிஷி. இதுதான் கடவுள் ஒரு மனிதனை கனம் பண்ணுதல் என்கிறது. பாருங்கள், அவர் கடவுளை கனம் பண்ணினார், கடவுள் அவரை கனம் பண்ணினார். இன்றைக்கும் அவருடைய பெயர் இந்த பூமியில் நிலைத்திருக்கிறது. இன்றைக்கும் தென் மாநிலங்களிலே ரமணர் என்று சொன்னால் ரமண மகரிஷியை அறியாதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. எத்தனை தான் படித்திருந்தாலும், எத்தனை தான் பட்டம் பெற்றிருந்தாலும், எவ்வளோ PhD முடிச்சிருந்தாலும் அவர்களும் ரமணரை அறியாமல் இல்லை. எல்லோரும் எவ்வளோ செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்கள் இன்றைக்கி ரமண மகரிஷி என்று சொன்னாலே மிகவும் பயபக்தியோடு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தியானிக்கிறார்கள். அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களையும் சிந்திக்கிறார்கள். அவர் சொன்னதிலே முக்கியமான கருத்து, நான் யார் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக கூறினார். இப்படியாக ஒரு மனிதனை கர்த்தரை கனம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அது இவ்விதமாகத்தான் கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன் என்பது இதுதான் அதுக்கு உண்மையான அர்த்தம். சகோதரர்களே, கிட்டத்தட்ட ரமணர் இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கும் அவருடைய பேச்சு, அவருடைய நிகழ்வு, அவருடைய வாழ்க்கை யாருனாலும் மறக்க முடியாது. அதுதான் கர்த்தர் அவருக்கு கொடுக்குற கனம்.
இதைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவோமானால், கர்த்தர் தேடி நாம் அவரை கனப்படுத்துவோமானால், அவர் நிச்சயமாக நம்மையும் கனப்படுத்துவார். அவருடைய வார்த்தை மாறாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல, நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று. ஆமாம். நன்றி.